பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்குமென்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் நம்மளோடு என்ன பேச இருக்கிறார் நாம் கொஞ்ச நேரம் தியானிப்போம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. முக்கியமாக ஆண்டவர் அந்த வெறுக்கிற காரியம் என்னென்னா, நம்மளே மேன்மை பாராட்டுகிறது. அதை ஆண்டவர் ஒருபோது விரும்புகிறதில்லை. ஏன்னா மேன்மை பாராட்ட நமக்குள்ளே பெருமை ஆட்கொண்டு விடும். பெருமை பிசாசோடைய அந்த ஒரு முக்கியமான ஒரு சுபாவம். ஆதியிலே முதல் பாவம் எதுன்னு சொல்லப்போனால் பெருமை தான். லூசிபர் அவனுக்குள்ளே பெருமை வந்ததுனால தான் கீழே தள்ளப்பட்டான். அப்போ அந்த பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வேறு எதுக்குமே எதிர்த்து நிற்கல ஆண்டவர், பெருமைக்கு தான் தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போ பெருமையோடைய அந்த என்ட்ரன்ஸ் பாயிண்ட் என்னென்னா மேன்மை பாராட்டுது. எது? நம்மளே குறித்து நான் செஞ்சேன் நான் அப்படிங்கிற அந்த இதை நாம் எடுத்து போட வேண்டும். பாருங்கள், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? இப்போ மாவு பிசைஞ்சு வைக்கிறோம், கொஞ்சோண்டு புளிச்ச மாவு இருக்குது, அதோடு சேர்த்து இதை பிசையும்போது எல்லா மாவையும் புளிக்க வைக்கும், எல்லா மாவுமே. அப்போ பாருங்கள், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே. புளிப்பில்லாதவர்கள் என்றால் பாவம் நம்மண்டலே ஆட்கொண்டு இருந்து விடக்கூடாது. பாருங்கள், நாம் மனிதர்களாக வாழ்கிறோம். யாருமே இந்த மனுக்குலத்தில் யாருமே பாவம் செய்யாதவர்கள் ஒருவரும் கிடையாது. எல்லாம் பாவம் செய்திருக்காங்க. ஆனால் அப்போ பன்றிக்குட்டியாக ஆட்டுக்குட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, பன்றிக்குட்டியாக ஆட்டுக்குட்டி ஒரு சேத்துல இருக்குது, ஒரு சேத்து பகுதி இருக்குது, அதில் தவறி விழுந்துருதுங்க. பன்றிக்குட்டியாக அதிலே விழுந்து கிடக்கும். ஆனால் ஆட்டுக்குட்டி டக்குன்னு விழுந்துட்டமேன்னு டக்கார்னு எந்திரிச்சு தன்னை அப்படியே சிலிர்ப்பி தன்னை சரி பண்ணிக்கும் அதிலிருந்து. அதுதான் நாம் இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நாம் அப்படி ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்தாலும் நான் சடனாக எழும்பி விட வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்து அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மேலே ஒரு பயபக்தியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்தான் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். அல்லேலூயா. நம்மக்கிட்ட நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்திருந்த நம்மளை தேடி வந்து ஆண்டவர் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்கு சிந்தி அவருடைய பிள்ளையாக நம்மளை மாட்டியிருக்கிறார். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சுபாவங்கள், ஆண்டுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், பழக்கங்கள் எல்லாத்தையும் கலைந்து போட்டு விட வேண்டும். நாம் மறுபடி பிறக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். புது சிருஷ்டியாய் நம்மளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். பழைய சுபாவங்கள் எல்லாத்தையும் கலைந்து போடணும். ஆண்டுக்கு பிரியமில்லாத அந்த புளித்த மாவை எல்லாத்தையும் எடுத்து போட்டு புதிதாய் பிசைந்த புளிப்பில்லாத மாவாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்குள்ள அந்த ஜென்ம சுபாவம் இருக்கக்கூடாது. கோபங்கள், எரிச்சல்கள், விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள், முறுமுறுப்புகள், சண்டைகள், மார்க்கபேதங்கள் எல்லாத்தையும் நாம் கலைந்து போட்டு விட வேண்டும். நாம் சிலுவையில் என்று அறையப்பட்டாயிற்று என்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவோடு புதிதாய் நான் எழும்பியிருக்கிறேன். அவர் எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினாரோ, நான் அவரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன். நான் இப்போ புது சிருஷ்டியாக இருக்கிறேன். எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார். நான் அவரை பிரதிபலிக்கணும். அவருடைய சுபாவம் தான் எனக்குள்ளே இருக்கணும்.
என்கிட்ட யாராவது பேசுகிறாங்கன்னா நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகளாக இருக்க வேண்டும். அந்த உணர்வு, அப்படி ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமேன், அல்லேலூயா. நாம் எதற்காக கலைந்து போட வேண்டும்? கிறிஸ்து நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி, அவர் சிலுவையிலே நமக்காக பலியானாரே, அவர் நமக்காக பாடுபட்டாரே. சிலுவை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சிலுவை நோக்கி பார்க்க வேண்டும், அப்போதான் பிழைப்போம். சிலுவை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். அல்லேலூயா. நாம் புதிதாய் வருகிற அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நம் பழைய மனிதர், பழைய சுபாவம் எதுவுமே நம் மண்டையில் இருக்கக்கூடாது. நாம் எல்லாத்தையும் நம்ம விட்டு புறம்பே தள்ள வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுலே. அப்போ பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்றால் பிசாசுக்கு ஆப்டாக இருக்கிற எந்த கேரக்டர் சுபாவும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அதற்கு இடம் கொடுத்தோம் என்றால் பிசாசுக்கு வழியை ஏற்படுத்தி தருகிறோம். அவன் நமக்குள்ளே என்றாய் விடுவான். பாருங்க, நம்ம அப்படி இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் முழுவதுமாக ஆண்டவரே இனி நான் அல்ல, எனக்குள் நீரே வாழ்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி நாம் முழுவதுமாக கிறிஸ்துவிட்ட நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களண்டையில் என்னண்டையிலும் அதை தான் எதிர்பார்க்கிறார். பாருங்க, கிறிஸ்து நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் பலியிடப்பட்டிருக்கிறாரே. அந்த பலியிடப்பட்ட அந்த சிலுவை காட்சியை நாம் எப்போதும் நினைக்க வேண்டும், எப்போதும் தியானிக்க வேண்டும். சிலுவை பற்றிய நாம் அந்த தியானம், அவர் பட்ட பாடுகளை நாம் நினைக்க விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு, பாவமன்னிப்பு, நித்திய ஜீவன். அல்லேலூயா. நமக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். நமக்கு எதிராக ஆயுதமே வராதுன்னு சொல்லலை, ஆயுதங்கள் உண்டு. ஆனால் அது எதுவுமே நம்ம மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. அப்போ சோதனைகள், போராட்டங்கள் உண்டு. நம்ம முதல்ல நம்ம கேட்கணும்னா, நமக்கு பாடுகள், வேதனைகள், உபத்திரங்கள், ஆண்டவரே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதை இருந்து எடுத்து போடுங்கன்னு நம்ம அப்படி கேட்கக்கூடாது. உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் ஆண்டவரே. அதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் தன்னை உயர்த்தாதபடி தேவன் எனக்கு ஒரு முல்லை கொடுத்திருக்கிறார், அது என்னை கொட்டுகிற அனுதினன்னு கொட்டுகிற அது சாத்தானோட இதாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், நமக்கு ஒரு வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் வந்தால் ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது. ஒரு வசனம் இருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்ற வசனத்தின்படி சகலமும் நன்மைக்கு ஏதாவது தான் நடக்கிறது. அது இன்பமான காரியமாக இருக்கலாம், துன்பமான காரியமாக இருக்கலாம், இழப்பாக இருக்கலாம், இல்லை ஆசீர்வாதமாக இருக்கலாம். என்ன வந்தாலும், வியாதிப்பட்டதாக இருக்கலாம், இல்லை ஹெல்த்தியாக இருந்தாலும் சரி, என்ன வந்தாலும் தேவன் எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். அப்போ நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த பாடுகள், வேதனைகள் நீங்கள் அனுமதித்து தான் என்கிட்ட வருது ஆண்டவரே, நான் நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறேன் கர்த்தாவே. இன்னொன்று, யாராவது நம்மளை வேதனைப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் நம்மளை வேதனைப்படுத்தலை, நம்மளை கஷ்டப்படுத்தலை, நம்மளை கேவலமாக பார்க்கல. நமக்கு முன்னாடி கிறிஸ்து இருக்கிறார், அவரை தாண்டி தான் நம்மண்டையில் வரும். அப்போ நம்மளை வேதனைப்படுத்தலை, நம்மளை கஷ்டப்படுத்தலை, நம்மளை இலக்காரமாக பார்க்கல. ஃபஸ்ட்டு அந்த இன்சல்ட்டிங், அந்த வேதனை, கஷ்டத்தெல்லாம் கிறிஸ்து தாங்கிக்கிட்டு பின்னாடி சல்லடை மாதிரி சலிச்சா பாருங்கள், அந்த கடைசியாக வருது அதுதான், அதுக்கப்புறம் தான் நமக்கு வரும். அப்போ எல்லா வேதனையும் அவரே தாங்கிக்கிறாரு, மிச்ச மீதியை தான் நமக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. அதை தாங்கிக் கொள்கிற பலனையும் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. அப்போ நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நாம் கூடுமான வர பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு. ஆண்டவரே, என்னால் சுயமாக எந்த காரியம் செய்ய முடியாது ஆண்டவரே, என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை, நான் உம்முடைய பிள்ளை, என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா,
என்னுடைய சுயம் சாம்பலாய் மாறணும். என்கிட்ட உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் என்னிடத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை முழுவதுமாக சாஷ்டாங்கமாக சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்போமா. நாம் புளித்த மாவு, நம்மக்கிட்ட புளித்த சுபாவங்கள், பாவமான சுபாவங்கள் ஏதாவது இருக்குமென்றால் எல்லாத்தையும் கலைந்து போடுவோம். எல்லாத்தையும் கலைந்து போடுவோம். அனுதினமும் நமக்கு ஜீவனை கொடுத்தது எதற்காக தெரியுங்களா? நம்மளை ரட்சித்ததுலேருந்து இந்த ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளாக நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? அவரை போலவே நம்மளை மாற்றுவதற்காக, கிறிஸ்துவை போலவே நம்மளை மாற்றுவதற்காக தான் அனுதினமும் நம்மளை ஷேப்பன் பண்ணிகிட்ருக்கார், நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி குயவன் அந்த களிமண் முரண்டு பிடிச்சி, எனக்கு இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, மாஸ்டர் என்னை இங்கே இது பண்ணாதீங்க, இப்படி என்னை அமுக்காதீங்க, எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, என்னை சுற்றாதீங்க, தலை சுற்றுது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் அந்த களிமண் எதுவுமே சொல்லலை. குயவன் மாஸ்டர் அவர், நான் ஒரு அலங்கோலமாக இருக்கிறேன், எங்கள் மாஸ்டர் அவர் என்னை கரெக்ட் பண்ணி அழகான ஷேப்பான பாத்திரமாக கொண்டு வர அவரால் கூடுன்னு அது பொறுமையாக அடங்கியிருந்தது. அப்போ பாருங்கள், அந்த குயவன் எடுத்து அந்த களிமண்ணை அந்த சக்கரத்தில் வச்சு சுற்றுன்னு சுற்றி அதை ஒரு ஷேப்பாக்கி, அதுக்கப்புறம் நெருப்பில் போட்டு சுடுன்னு சுட்டு அது அப்படியே அப்போ தான் ஸ்ட்ராங் ஆகுது. எந்த அளவுக்கு அக்கினியில் சுட்ட வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங் ஆகுது. அதுபோல் உபத்திரவம் நன்மைக்கே, பாடுகள் நன்மைக்கே, வேதனைகள் நன்மைக்கே. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டே என்ற வசனமடியாக நாம் உபத்திரத்துக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உம்மோடு நான் எப்போதும் இணைந்திருக்கணும். என்கிட்ட எந்த ஜென்ம சுபாவம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னிட்ட எல்லாத்தையும் நான் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எனக்கு இந்த சுபாவம் வேணாம் ஆண்டவரே, என்னை முழுவதுமாக தாழ்த்துக்கிறேன், உண்மை போல என்னை மாற்றுங்கப்பான்ட்டு சொல்லி ஒப்பு கொடுப்போமா. நாம் அனுதினமும் இந்த ஒப்பு கொடுத்தல் இருக்க வேண்டும். ஒரு தடவை ஒப்பு கொடுத்துட்டு விட்டு விடக்கூடாது. அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே நான் உமக்கு சொந்தமான பாத்திரம், எனக்குள்ளே கிறிஸ்து நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க, கிறிஸ்து நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்க. நான் என்றைக்கோ சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. எப்படி கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொன்னபடி அந்த பலியின் காட்சி அதில் நம்மளுடைய ஆத்துமாவும் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. நாம் இப்போ கிறிஸ்துவோடு பிழைத்திருக்கிறோம் என்ற அனுபவத்தோடு நாம் முழுவதுமாக ஆண்டவரில் ஒப்பு கொடுப்போமா. அவரை போலவே நம்மளை அனுதினம் மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா உமேகமானவரையும் துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரையும் துதிக்கிறோம் ஆண்டவரே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, உடைய பாதபடியில் உண்மை நோக்கி பார்க்க முடியாது. நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா, புளித்த கொஞ்சம் மாவு ஆண்டவரே, அப்பா எல்லா மாவையும் புளிக்க வைக்குமே ஆண்டவரே. நாங்கள் புளிப்பில்லாத மாவாய் இருக்க எங்களை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளே இருக்கிற புளித்த மாவுள்ள கேரக்டர் சுபாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நான் அப்புறப்படுத்துகிறேன் கத்தாவே. அப்பா, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா அர்ப்பணிப்பை நீர் ஆண்டவரே ஏற்றுக்கொள்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா ஜென்ம சுபாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களை அப்பா எங்கிட்ட அப்புறப்படுத்துக்கிறேன். அல்லேலூயா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. உமக்கேற்ற பாத்திரமாக ஆண்டவரே அப்பா உண்மை போல எங்களை அனுதினமும் நீங்கள் மாற்றுவதற்கு ஆண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எந்த பாடுகளோ வேதனைகளோ கஷ்டங்களோ என்ன துன்பமோ துயரமோ என்ன வந்தாலும் ஆண்டவரே நீங்கள் அனுமதிக்காமல் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்காது ஆண்டவரே. நன்றி அப்பா ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், எங்கள் சுயம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஒரு புதிய நாளைக்குள்ளே எங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. நன்றி தகப்பனே. இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே 12வது மாதம், இந்த கடைசி மாதமாகிய 12வது மாதத்தின் 21ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. அந்த புதிய நாளில் ஆண்டவரே கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாருடைய கண்களுக்கு தயவும் இரக்கம் கிருபை கிடைக்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உடைய சித்தத்தைப்படி நடத்துங்க. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும்
ஆண்டவரே, இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க, சொந்த பந்தங்கள் உற்றவர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் இரத்த கோட்டைகள் பொதிந்து பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.